பிரியமான என் அன்பு சகோதரா சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களையும் சாபங்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரா இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் விடுதலாக்கும். அன்பு சகோதரா சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க, உங்க வாழ்க்கையில ஏந்த போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இயேசு திரும்ப கொடுக்க வந்திருக்கிறார். ஏந்த போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. வருத்தப்பட்ட பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகினாலே இன்றைக்கு வருத்தத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நீங்க வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டு இருக்கலாம். தூக்கம் இல்லாம, சரியா சாப்பிட முடியாம, பல கடத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதற்கு இயேசு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு பெரிய காரியம் செய்ய வந்திருக்கிறார். எங்க வாழ்க்கை மாற்றின இயேசு, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கை மாற்றுவார். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிய பெரிய சாட்சியை ஆண்டு நிறுத்தி இருக்கிறார். அன்பு சகோதரா சகோதரியை, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள், ரட்சிப்பின் நாள், ஆஸ்வதிக்கப்படுகிற நாள். நீங்கள் மனம் திரும்பி இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இரண்டு வாழ்க்கை ஆண்டவர் இயேசு தருகிறார். ஒன்று இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு. இன்னொன்று மரணத்தை பிறகு மோட்சம் என்கிற பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை உண்டு. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும், இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆகினாலே இந்த இயேசு இடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நிச்சயமா விடுதலை உண்டு, நிச்சயமா சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலங்கள் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க கூட நினைக்கலாம், என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, திருமணம் ஆகியும் இன்னும் ஒரு கர்ப்பத்துக்கான இல்லைன்னு கவலைப்படலாம். இன்றைக்கு இயேசு இடத்தில் வாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அவர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், நீ ஆசுதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே நான் ஆசுதித்து உன் பேரை பெருமைப்படுத்த சொல்லியிருக்கிறார். நீங்க எங்க வெக்கப்பட்டு போனீங்களோ, எங்க தலை கொண்டு போனீங்களோ, அதே இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலை நிமிர பண்ணுவார், உங்க தலையை உயர்த்துவார். உங்களை இருக்கிற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரிடத்தில் வாருங்கள். இப்போது உங்களுக்காக கூட நாங்கள் செபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்கள் வந்து செபியுங்கள். எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பிசாசு பிடியில் இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட மந்திர சூனியத்தில் இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.